ஹலோ மக்களே, இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறோம் தமிழ் டைம் வந்தால் கமலேஷ். ஓகே, இந்த என்ன பார்க்க போகிறோம்னா குன் ஃபூ பாண்டா 4 இந்த படத்தோட ரிவ்யூ தான் மக்களை பார்க்க போகிறோம். படம் 15 ரிலீஸ் ஆகிட்டு நான் வீடியோவில் தான் போடுறேன், ஏன்னா இங்கே பேஸ் தான் போயிட்டுருக்கு. அதான் வீடியோ போனாலும் போட முடியும். ரைட் விடுங்க. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற படத்தோட கம்பேர் பண்ணுறப்ப எப்படி இருக்குது எல்லாத்தையும் வந்து இந்த வீடியோ வந்து நம்ம எல்லாப்படி வந்து சொல்ல போகிறேன். இது என்னோட ரிவ்யூ. உங்களுக்கு படம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து வந்து நீங்களும் கமெண்ட் விடுங்க. ஓகே, ரைட் விடுங்க. இந்த படத்தோட மெயின் பிளாட் என்னன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இனிமேல் நம்ம டிராகன் வாரியர் கிடையாது, அவர் அடுத்த டிராகன் வாரியரை தேர்ந்தெடுக்கணும். இந்த மாதிரி சமயத்தில் தான் கெமிலியான்கிற ஒரு புது வில்லி வந்துட்டுனா வரா. அவள் வந்துட்டு ஒரு சூனியக்காரி. அவளால் வந்துட்டுனா மற்றவங்க மாதிரி வந்துட்டு மாற முடியும். அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோல், அதாவது பார்த்தீங்கன்னா போன பார்ட்டில் நம்ம ஹூவே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஹூகுவே அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல் வந்து பார்த்தீங்கன்னா போட்டை தந்திருப்பார். அந்த கோல் வந்துன்னா தேவைப்படுது. அது எதுக்கு தேவைப்படுது, அது மட்டும் இல்லாமல் அடுத்த டிராகன் வாரியர் தேர்ந்தெடுத்தாரா இல்லையான்னு சொல்லிட்டு தான் இந்த படத்தோட கதையை வந்து கொண்டு போயிருப்பாங்க. அப்புறம் அந்த கெமிலியானா தடுத்தாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு தான் படத்தோட கதை போயிருப்பாங்க. நான் இப்படி சொல்கிறது வந்துட்டுனா போதும், ஏன்னா இதுக்கப்புறம் நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் படத்தோட கதையை சொல்கிற மாதிரி ஆகிடும். ஏன்னா படம் ரொம்ப 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 சின்னது, கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் தான். இதுக்கு முன்னாடி அந்த படம் தான் கூட 1.25 மணி நேரம், ஒரு 1:50, 2 மணி நேரம், 2:05 சொல்லிட்டு தொட்டிருக்கோம். ஆனால் இது ரொம்ப ரொம்ப கம்மி. எனக்கு என்னமோ ஒரு 3 எபிசோடு பார்த்த மாதிரி தான் ஃபீல் கொடுத்துச்சு. ஆனால் நல்லா இருந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து ஜென்னு சொல்லிட்டு வந்து ஒரு கேரக்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த கேரக்டர் கடைசியில் என்ன ஆகும்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ப்ளஸ் என்னென்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ் டப்பிங் ரொம்ப வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. தமிழாக இந்த இங்கிலீஷில் வந்து பார்க்கல, ட்ரைலாம் நல்லா இருந்துச்சு இங்கிலீஷ் ட்ரைலர்னா. ஆனால் தமிழ் டப்பிங் வந்து ரொம்ப வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. தமிழில் பார்க்கலாம், ஒர்த்து வாட்சிங். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் நான் போர் கேரக்டரை ரொம்ப வந்துட்டுனா டெவலப் பண்ணி சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஆரம்பத்தில் நம்ம பார்த்த போக்கும் இந்த போக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் படத்தோட ஸ்டார்டிங்கில் இந்த போக்கும் போக போக வந்து பார்த்திங்கன்னா அவர் டிராகன் வாரியர்லேருந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து போகணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வந்து மாறி இருக்காதுன்னு சொல்லிட்டு வந்து கடைசி வரைக்கும் வந்து கொண்டு போய் வந்து ரொம்ப வந்து அழகாக வந்து காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு சின்ன ஒரு இதுனா, இதில் வந்து ஃபியூரியஸ் 5 வந்து காமிக்கலை. ஆனால் அதுக்கு பதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா 2 பேரும் வந்துட்டுனா போப்பினரி வந்துட்டு இருப்பாங்க. அவங்க அப்பா 2 பேருமே, அதாவது வந்து ஜியும் அப்புறம் நம்ம கூஸ், அங்கே வாத்தோம் நம்ம பேண்டாப்போம் 2 பேருமே வந்துட்டுனா போப்பினரி வந்துட்டு இருப்பாங்க. அவங்க 2 பேரும் அந்த ஃபியூரியஸ் 5 அதை குறைய வந்துட்டுனா தீர்த்து வச்சுட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போதும் போல தான் எல்லா குன் ஃபூ பாண்டா படம் மாதிரியும் இந்த படத்தில் வந்து ஆக்ஷன் வந்து ரொம்ப வந்து நல்லா இருந்துச்சு, ஃபன்னாக வந்துச்சு. காமெடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சமே இல்லை, சிரிச்சிட்டே இருப்பீங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இந்த சொன்ன தெரியுமா அந்த 2 அப்பாக்கள், அவங்க 2 கேரக்டர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட நல்லா கனெக்ட் பண்ணிக்க முடியாது. சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சுத்தமாக தைரியமே இருக்காது. ஆனால் தைரியமாக இருக்க மாதிரி நடிப்போம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம தைரியம் வந்து தானே வந்துடும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்காக 2 அப்பாக்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுவாங்க. அப்புறம் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா போக்கோ துரோகம் நடக்கும். அது நீ ஸ்டார்டிங்லேயே வந்துட்டுனா ப்ரெடிக்ட் பண்ணிடுவீங்க ஏதோ நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அது வந்து போக போக அப்படியே மறந்து கடைசியில் வந்துட்டுனா கொண்டு வருவாங்க, நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வந்து எல்லா கேரக்டர்ஸுக்கும் ரோல் நல்லாவே வந்துட்டுனா ரைட்டிங் பண்ணி ரொம்ப வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்துட்டு குறை வந்து சொல்ல முடியாது. ஆனால் அந்த 3 படத்தோட இந்த படத்தை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் எனக்கு எப்படி சொல்கிறது, குன் ஃபூ பாண்டா 1 மாதிரியே தான் இந்த படம் வந்துட்டுனா உங்களுக்கு தோணும். அதாவது தெரியும், அதாவது நீ பார்த்தா தெரியும். நான் என்ன சொன்ன கதையை சொல்கிற மாதிரி ஆகிடும். ஓகே, ரைட் விடுங்க. ஓகே, இந்த படத்தோட மைனஸ்னால் போய்ட்டோன்னு வச்சுக்கோங்க. நான் திரும்ப சொல்கிறேன், ஃபியூரியஸ் 5 காமிக்காது தான். அதுக்கான முக்கிய காரணம் என்னவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னா இந்த படத்தோட பட்ஜெட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்தோட டைமிங்கை பார்த்தோன்னே இந்த தெரிஞ்சுட்டே பட்ஜெட் கம்மி தான் நினைக்கிறேன். நான் என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு முடிஞ்சால் கமெண்ட் செக்ஷன்லேயே டிஸ்கிரிப்ஷன் தான் போட்டு விட்றேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ புதுசாக அந்த ஃபியூரியஸ் 5 என்ன இருக்காங்க தெரியுமா, அந்த 5 பேருக்கும் பார்த்தீங்கன்னா டப்பிங் கொடுத்தோன்னா பெரிய பெரிய ஆளுங்க. உதாரணம் சொல்லணும்னா நம்ம டைகரஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யார் சிவா கூட பாடுவார் ஏஞ்சலினா ஜூலியட், அவங்க தான் டப்பிங் கொடுத்துருந்தாங்க. அதுக்குன்னு சொல்லி ஃபியூரியஸ் 5 தான் காமிக்கவே இல்லைன்னா சொல்ல மாட்டேன், கடைசி வந்து தான் காமிச்சிருப்பாங்க. அந்த இடத்துல தான் அவங்க பேசியிருக்கவே மாட்டாங்க. என்ன காரணம்னா அவங்க டப்பிங் பண்ணணும்னா அவங்க வந்து கூப்பிட்டு வரணும், அவங்களுக்கு வந்து காசு தரணும், பட்ஜெட் வந்து எகிடும். அந்த ஒரு காரணத்தினால தான் ஃபியூரியஸ் 5 வந்து ஸ்கிப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த சீரிஸ்னால் பார்த்துட்டு இந்த படத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து இன்னும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீலாக இருக்கும். ஆனால் நான் இந்த சீரிஸும் பார்க்கலையா, அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு ஒரு இதாக இருந்துச்சு, அவங்க போனாங்க எப்படி இவங்க இங்கே வந்தாங்கன்னு சொல்லிட்டு. அது மட்டும் கொஞ்சம் எனக்கு ஒரு மைனஸ் இருந்துச்சு. அது தப்பு தான், நான் சீரிஸ் பார்க்காம போனது தப்பு தான். ஆனால் சீரிஸ் பார்க்காட்டி இது வந்து நல்லா தான் இருக்கும், ஒர்த் வாட்சிங் ரொம்ப தான் நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து குறைன்னு சொல்கிறேன்னா இந்த படத்தோட டைமிங் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கலாம், டைமிங் கொஞ்சம் அதிகமாக. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, இந்த ஜென்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. புஷ்கன் வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட இந்த பொறுப்பை தரது அது என்னமோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டிராகன் வாரியாக பார்த்துட்டு அடுத்தது பார்க்க வந்துச்சுன்னா எனக்கு
ஏற்றுக்க மாட்டுது. எனக்கு போவே வந்து ட்ராகன் வாரியர் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஃபிக்ஸ் ஆகிருப்போம் குன்ஃபு பேண்டான்னு சொல்லிட்டு. ஆனால் இதை வந்து ஏற்றுக்க முடியல. அதான் கொஞ்சம் ஏற்றுக்கிற மாதிரி கொஞ்சம் காரணத்தை வந்து கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்டிங்காக தான் வந்து கொடுக்க பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு வந்து தெரியுது போர்டை கதை இதோட வந்து முடியுது. அது மட்டும் இல்லாமல் போர்டை கேட்ட வந்து சூப்பராக பில்ட் பண்ணி கடைசியில் வந்து எல்லா வில்லன்ஸும் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது போ இது வரைக்கும் அடித்த எல்லா வில்லன்ஸும் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அவங்களாம் வந்து போக்கு வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக வந்து காமிச்சிருப்பாங்க. வச்சுக்கோங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. எண்டிங்காக கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த ட்ரியாலஜியோடய அப்படியே முடிச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா போ தலைவனை வந்து அப்படியே ட்ராகன் வாரியராகவே பார்த்து சந்தோஷமாக இருந்திருப்பேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி குட்டியே வளர்ப்பிட்டாங்க. அது மட்டும்தான் எனக்கு ஒரு மைனஸாக இருந்துச்சு. ஓகே மக்களே, இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தோட சின்ன பசங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா இந்த வீக்கெண்டை போய்ட்டு கூப்பிட்டு போங்க. ஒர்த்து வாட்சிங். ஆனால் டைமிங் தான் ரொம்ப கம்மி. 1.5 மணி நேரம், கொஞ்சம் 2 மணி நேரம் கொடுத்துருக்கலாம். இன்ட்ரோவில் கூட விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஊரில் நான் விடுவாங்க, அவங்களுக்கு காசு வேணும்ல. இன்ட்ரோவில் போடுவாங்க 45 நிமிஷத்துக்கு இடையிலையோ விட்டானு விடுவாங்க, சொல்ல முடியாது. விடுங்க. இந்த படம் தான் கண்டிப்பாக ஒர்த்து வாட்சிங். எல்லாம் வந்து குடும்பத்தோடு போய் பாருங்கள். இந்த படத்துக்கு நான் எத்தனை ரேட்டிங் தருவேன்னா 10க்கு ஒரு 7 தருவேன். ஏன்னா படம் தான் எனக்கு பிடிச்சதா இருந்துச்சு. ரொம்ப மொக்கம் சொல்ல முடியாது. ரொம்ப நல்ல படம் தான்.